பிக் பாஸ் த காமன் மேன் எபிசோட் நம்பர் 3 வழக்கமாக யார் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்க அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிப்போம். நான் வழக்கத்துக்கு மாறாக 3வது கண்டஸ்டண்ட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த 3வது கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரை விட்டுட்டு பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். இவருடைய பேர் வெங்கடேஷ். இவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 7 பேருக்கு கீழே 70 பேர் வேலை பார்க்குறாங்க. இவர் அந்த 7 பேருக்கு ஒர்க்கெல்லாம் அசைன் பண்ணி கொடுத்துட்டு, டே நான் இல்லைன்னா என்னோட கம்பெனியை நீங்கள் தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால்லாம் செட் பண்ணிட்டு அவர் பிக் பாஸ் மேடைக்கு வந்திருக்காரு. அவருடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸில் செலக்ட் ஆகி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஆகி அதுக்கப்புறம் பிக் பாஸ் டைட்டில் வினர் ஆகி 50 லட்சம்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு பண்ணக்கூடிய 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் 10 கோடியாக ஆகி, அந்த 10 கோடி 20 கோடி ஆகி, அந்த 20 கோடி 500 கோடி ஆகி, 500 கோடி 1000 கோடி ஆகி, நாளைக்கு பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியவே நான் ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாரு. அவர் பக்கத்தில் கூட ஒரு பொண்ணு நிற்கிது, பாவம். அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் தான் போட்டியே. இந்த 2 பேரில் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், எம்மா நான் ஜெயிச்சா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே பயனடையும். ஆனால் நீ ஜெயிச்சா உன்னுடைய குடும்பமும் நீ மட்டும்தான் பயனடைவ. அதனால் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது தாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அந்த கூட நிற்கிற பொண்ணு சந்திரமதிக்கு ஒரே கன்ஃபியூஷன். இவன் எங்கேருந்து வர்றான்? இவன் வீட்டில் இருந்து வரானா இல்லை கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றானான்னு தெரியலையே. இவன் உண்மையை தான் பேசுகிறானா இல்லை பொய் பேசுகிறானா அப்படிங்கிறதுன்னு தெரியலையேன்னு அந்த பொண்ணு பேந்த முழிக்குது. ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற ஒருத்தன் கண்டிப்பாக பிக் பாஸ் காமன் மேனில் செலக்ட் ஆக முடியாது அப்படின்றதுக்கு இந்த வெங்கடேஷுடைய செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அதாவது கண்டஸ்டன்ட் மட்டும்தான் சரியான மனநிலையில வரல அப்படின்னு நினைச்சா, பிக் பாஸ் காமன் மேனோட ஜட்ஜஸுமே சரியான மனநிலையில இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, வெங்கடேஷுக்கு கிரீன் கார்டு கொடுத்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்டட், யூ ஆர் செலக்டட், யூ ஆர் அன்செலக்டட் அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணை ஹோல்டில் வச்சுட்டு நல்ல மனநிலையில் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஹோல்ட் பண்ணிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வெங்கடேஷுக்கு செலெக்ஷன் கார்டு கொடுத்துட்டாங்க. டேய் அவன் 2 கோடி ரூபாங்கிறான். உண்மையிலேயே அவன் 2 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறானா? அவனுக்கு கீழே 7 பேர் வேலை பார்க்குறாங்களா? அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கொஞ்சம் கூட ஆராய மாட்டீங்களாடா? ஏன்டா 2 கோடி ரூபாயை விட்டுட்டு 50 லட்ச ரூபாய்க்காக எவனாவது வருவானாடா? இவங்க செலெக்ஷன் கார்டை எடுத்து இப்படி காட்டினதும் சாஷ்டாங்கமாக விழுந்து மண்டி போட்டான். மண்டி போட்டு ஐயா என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியா அப்படிங்கிறான். எவனாவது ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் பர்சன் இந்த மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து முதல்ல மன்னிப்பு கேட்பானா? ஆரி செலெக்ஷன் கார்டு காட்டும் போது சொல்கிறாரு, நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் அந்த பொண்ணை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்கள் நல்லா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்றதுக்காக நாங்கள் ஒன்றும் உங்களை செலக்ட் பண்ணல. உங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்காக தான் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அவர்கள் சொல்கிறாரு. ஆரி அவர்களே அவன் விடுறது பீலா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ளே அவன் மறுபடியும் பீலா விட போகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே போல தான் பிக் பாஸ் சீசன் 9ல் தர்பூசணி திவாகர் அப்படின்னு ஒருத்தன் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொன்னான். நான் கல்யாணம் ஆகாத கன்னி பையன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட மனநல கொண்டவனை போன சீசனில் மக்கள் பார்த்து ஆரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சீசனில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு பதிலாக இந்த 2 கோடி ரூபாய் வெங்கடேஷை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சேனல் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ராஜு சொல்றாரு, இவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, இவர் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு, அட்டென்ஷன் அவர் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாரு. மார்கழி மாசத்துல 2 நாய் திரியறத கூட வேடிக்கை பார்க்கணும்னு தாண்டா தோணும். அதுக்காக அதை கொண்டு குளிப்பாட்டி நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வைக்க முடியுமா? அதே போல இவனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவீங்களா? அடுத்து கண்டஸ்டன்ட் நம்பர் 7 அபிநயாவுக்கு வர்றேன். அபிநயா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உமன் சேஃப்டி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நான் கூட மாயா மாதிரி ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்குமோ, டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுமோ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் உத்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, அந்த பொண்ணு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவ்வளோ அழகாக உமன் சேஃப்டி பற்றி பேசுது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி நான் பேச வந்திருக்கேன். அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய, நைட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய
அதே மாதிரி நடுரோட்ல ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, "நான் என்ன வேணா பண்ணுவேன். எவனும் என்ன எதுவும் கேட்கக்கூடாது. எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் எப்படி நடந்துக்கிட்டாலும், ஆண்கள் வந்து என்கிட்ட ஒழுங்கா தான் நடந்துக்கணும்." அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்காக நான் வக்காலத்து வாங்க வரல. இன்னும் சொல்லப்போனா, பொறுப்புணர்வு அதிகம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தறிகட்டு திரியிற பெண்கள விட, பொறுப்புணர்வு அதிகம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து அபிநயா அவர்கள் பேசுறாங்க. அதுக்கு மாயாவும், ஓவியாவும் உட்காந்துக்கிட்டு கேக்குதுங்க. அப்ப பப்புக்கு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு தேவையில்லன்னு சொல்ல வரீங்களா? அந்த பொண்ணு மீன் பண்ணதே வேற. நீ பப்புக்கு போற அப்படின்னா, நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸ மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீ வந்து அங்க ட்ரிங்க் பண்றதுக்கு, குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ குடிச்சதுக்கு அப்புறம் நீ நிலை தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உன் கூட இருக்கக்கூடிய பொறுக்கிகள் அத வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறதுக்கும், ஏன்னா நீ தான் போய் வாண்டடா அந்த வலையில விழுகிறதுக்கும், ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போறதுக்கும், காலேஜுக்கு போறதுக்கும், வேலைக்கு போறதுக்கும், நைட் ஷிஃப்ட்டுக்கு போறதுக்கும் இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அதத்தான் அந்த பொண்ணு தனியா பிரிச்சு சொல்ல வந்ததே தவிர, மித்தபடி பப்புக்கு போற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்ல வரல. அழகா குழப்பி அந்த அபிநயாங்கிற பொண்ண வந்து ஹோல்டுல போட்டானுங்க. ராஜு வந்து ஒரு டாபிக் குடுத்து, இந்த அபிநயா, அதுக்கப்புறம் அந்த கூடவே வந்து ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு வந்தது. 2 பேருக்கும் நடுவுல வந்து ஒரு டாபிக் டிஸ்கஷன் குடுக்குறாரு. அதுல வந்து அபிநயா பின்னி பெடல் எடுக்குது. அதாவது சோசியல் மீடியால 2 முகங்கள் இருக்கு ஒரு நபருக்கு. அதாவது வெளியில இருக்கும்போது நான் இப்படி இருப்பேன். சோசியல் மீடியால வரும்போது மட்டும் நான் பாசிட்டிவா இருப்பேன். நல்லவனா காட்டிக்குவேன். அப்படின்ற மாதிரி 2 முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற பொண்ணு பேசுது. நான் வீட்ல இருக்கும்போது நான் பல்லு விளக்குறது அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட மாட்டேன் சோசியல் மீடியால. நான் நல்லா பிரசன்டபிளா காட்டிக்கிட்டு இப்படி போஸ் குடுத்து அப்படிதான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அபிநயா என்ன சொல்றாங்கன்னா, அது நீங்களே கிடையாது. நீங்க வந்து ஃபேக்கா ஒரு விஷயத்த சோசியல் மீடியால பண்ணி நீங்க வந்து ஃபாலோவர்ஸ கெயின் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கு வந்து நீங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸ நீங்க நடிச்சு ஏமாத்தியிருக்கீங்க. நல்லவன் வேஷம் போட்டிருக்கீங்க. பாசிட்டிவா உங்கள காட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நாளைக்கு உங்கள பத்தின ஒரு உண்மை தெரிய வரும்போது, உங்களுடைய ஃபாலோவர்ஸே எச்சிய காரி துப்புவாங்க. அதனால எல்லா இடத்துலயுமே ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் தன்னிலை மாறாம இருக்கணும். ஃபேக்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ட அபிநயா எடுத்து வைக்குது. அதுக்கப்புறம் அபிநயா கிட்டயும், ஐஸ்வர்யா கிட்டயும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா, இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க. அபிநயா வந்து இங்க இருக்கிற மாரி தான் உங்க கூட இருக்கும்போது ரூம்லயும் இருப்பாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார். அவங்க வந்து பேக் மாரி தான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லுது. அதுக்கு அபிநயா சொல்றாங்க, உன்ன மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு பேக்காவே இருந்துட்டு போயிரலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற கேரக்டரு விஜே பண்ணிட்டு இருக்கு. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா அது வரல. அது வந்து அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஜட்ஜஸ் நம்மள செலக்ட் பண்ணிடணுன்றதுக்காக ஃபேக்கா அப்படிங்குது, இப்படிங்குது அது அப்படியே அப்பட்டமா நடிக்குது. அதத்தான் வந்து அபிநயா போட்டு உடைக்கிறாங்க. இவர் ரூம்ல இருக்கும்போது டோட்டலி வேற ஒரு கேரக்டரு. இங்க வந்ததுக்கப்புறம் சந்திரமுகியா மாறிட்டா. யாரு? இந்த ஐஸ்வர்யாங்கிற கேரக்டரு. அப்போ அபிநயா வந்து அந்த ரூம்ல இருக்கும்போதும் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஒரே கேரக்டர் தான். ஜட்ஜஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்கும்போதும் ஒரே கேரக்டர் தான். உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியிறாங்க அபிநயா. அவங்கள நியாயமா இவனுங்க செலக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா ஹோல்டுன்னு சொல்லி பித்தலாட்டம் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிந்த ஒரு கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ்ன்னு சொல்லிட்டு கோவையில இருந்து வந்த ஒரு கண்டஸ்டன்ட். அவர் நல்லா ஃபன் பண்ணாப்ல, சூப்பரா பேசினாப்ல. செமையா இருந்துச்சு அவருடைய கவுண்டரு. ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அவர வந்து செலக்ட் பண்ணாம ஆன் ஹோல்டுல பண்ணி மறுபடியும் பித்தலாட்டம் அப்படிங்கிறத பண்ணானுங்க. நல்லா தானடா பேசுறாரு மனுஷன். அவருக்கு வாய்ப்பு குடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா ஓவியா வந்து சொல்லுது, "நீங்க நல்லா பேசுறீங்க. எங்கள வந்து கிண்டல் பண்ணி காட்டுங்க" அப்படின்னு சொல்லுது. அப்போ ஓவியாவெல்லாம் பங்கமா கலாய்க்கிறாரு. இந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு, அது பாட்டுக்கு வெளியில போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லையில இருக்கிறவன் தான் நெஞ்சில வந்து பேட்ச் குத்திட்டு இருப்பான் ஆர்மின்னு. ஆனா ஓவியாவுக்கு அந்த சீசன்ல அவ்வளோ பேரு ஓவியாவோட பேர நெஞ்சில வந்து பேட்ச் குத்திட்டு ஓவியா ஆர்மின்னு சுத்திட்டு இருந்தான். நியாயமா பார்த்தா இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஓவியாவ கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜு கலந்துக்கிட்ட சீசன்ல அவன் டைட்டிலுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லா பக்கமும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் மட்டும் ஆகா சண்டை நடக்குது. நம்ம வந்து தூக்கிட்டு ஓடிரலாம் அப்படின்னு சைக்கிள் கேப்ல டைட்டில தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு ராஜு. இதே தான் ராஜு மேல ஒரு கிரிட்டிசிசம் நேத்து நடந்துச்சு. ராஜு வந்து சேஃப் கேம் விளையாடுறாரோ அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு. அதே தான் இந்த ஜார்ஜும் சொல்லியிருக்கிறாப்ல. ராஜுக்கு மூஞ்சியே செத்து போச்சு. என்னடா இவன் உண்மைய பூரா சொல்லிப்புட்டானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆரிய கலாய்க்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவை நேர்மை. எருமையுடைய கலரோ எருமை அப்படின்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும்.
ஒரு மனுஷன் நேர்மையாவே இருந்துகிட்டு இருந்தா அது எப்படி? ஒரு நாமினேஷன் பண்றதுக்கு கூட போனாருன்னா 1 1/2 மணி நேரம் பேசுவாரு ஆரி. எபிசோடே 1 மணி நேரம் தான். ஆனா இவரு 1 1/2 மணி நேரம் பேசுவாரு. அப்படின்ட்டு ஆரிய கலாய்க்கிறாரு. இது மாரி ஜட்ஜஸே நல்லா பங்கமா, டைமிங் சென்ஸோட நல்லா கலாய்ச்சு பேசுறாப்ல. அப்ப பிக் பாஸ்க்குள்ள பல முகங்கள் வரும். ஸோ எல்லாரையும் கலாய்ச்சுக்கிட்டு, ஜாலியா பேசிக்கிட்டு, ஒரு நபர் பிக் பாஸ்க்குள்ள இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்பதான் அது என்டர்டெய்னிங்கா இருக்கும். இவர செலக்ட் பண்ணாம ஏன்டா ஆன் ஹோல்ட்ல போட்டீங்க அப்படின்னு இவங்கள பார்த்து நம்மளால கேட்காம இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஆட்டிக்கிட்டே வர்றான். சாரி ஆடிக்கிட்டே வர்றான். யார்றா அவன்? வளர்ந்து கெட்ட தென்னை மரம் மாரி இருக்கான். இவ்வளோ ஹைட்டா இருக்கான். யார்றா அவன்? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. வந்துட்டு உள்ள போயிட்டு விட்டுருந்தான். ஹேய்! ரேப் பண்றேன். திஸ் இஸ் மீ அப்படி இப்படின்ட்டு இருந்தான். என்னடா இவன் ஒரு மாரியா இருக்கான். ஆளு தினுசா இருக்கானே அப்படின்னு சரி கொஞ்சம் க்ளோஸா நோட் பண்ணுவோம் அப்படின்னு நோட் பண்ணேன். அவனுடைய வாழ்க்கை வரலாற சொல்றான். என்னுடைய பெயர் வந்து ஜேசன். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூலுக்கு தங்கம் வாங்கி குடுத்துருக்கேன். என்னுடைய காலேஜுக்கு தங்கம் வாங்கி குடுத்துருக்கேன். நான் பொறந்த ஊரான தூத்துக்குடிக்கு தங்கம் வாங்கி குடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தங்கம் வாங்கி குடுத்துருக்கேன். ஏன் இந்தியாவுக்கே தங்கம் வாங்கி குடுத்துருக்கேன். டேய்! தங்கம் விக்கிற விலையில நீ வாங்கி வச்சிருக்கிற தங்கத்தெல்லாம் அடகு வச்சேன்னா, பிக் பாஸ்ல குடுக்குற 50,00,000 விட உனக்கு அதிகமா கிடைக்கும்டா. ஏன்னா நீ அந்த அளவுக்கு தங்கம் வாங்கி வச்சிருக்கிறடா. சரி எதுலடா தங்கம் வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னா, அது ஒரு ஸ்போர்ட்ஸாம். கிக் பாக்ஸிங் மாரி. அதுல வந்து இவன் தங்கம் வாங்கி வச்சிருக்கிறானாம். யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படிங்கிற மாரி, உனக்கு இங்க என்னடா வேலை காமன் மேன்ல? நீ உன்ன மாரி ஆளெல்லாம் டைரக்ட்டாவே செலக்ட் பண்ணுவாங்களே பிக் பாஸ்ல. அப்ப ஆக மொத்தத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவனால போச்சு. நல்லா பேசுறான். இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறான். சரி ரைட்டு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ரொமான்ஸ் எல்லாம் பண்ற மாரி தெரியுது. லவ் கன்டென்ட்க்கு யூஸ் ஆவான் எப்படியும். உள்ள போய் ஹா! ஊ! ஊ! அப்படின்ட்டு ஏதாவது கராத்தே கிராத்தே பண்ணிட்டு, குங்ஃபூ பண்ணிட்டு, மர்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுவான். அப்படின்ட்டு அவன செலக்ட் பண்ணிட்டாய்ங்கங்க. நல்ல மனநிலையில இல்லன்னா செலக்ட் பண்ணிருவாய்ங்க. குரலி வித்த காட்டுனா செலக்ட் பண்ணிருவாய்ங்க. அப்போ இயல்பா இருக்கக்கூடிய யாரையுமே செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த பிக் பாஸ் டீம் வந்துட்டாய்ங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ராஜு கேட்குறாப்ல, "இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கிற, எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும்னு நெனைக்கிற? உனக்கு வந்து ஃபேம் தேவைப்படுதா? ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வரணும்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மூதேவி சொல்லுது, "நான் காமன் மேன்ல இருந்து ஒருத்தர் வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஹோப்பா இருப்பேன். ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பேன்." டேய்! நீ காமன் மேனே கிடையாது. தமிழ்நாட்ட ரெப்ரசன்ட் பண்ண, இந்தியாவ வந்து காமன்வெல்த் போட்டிகள்ல ரெப்ரசன்ட் பண்ண நீ எப்படி ஒரு காமன் மேனா இருக்க முடியும்? காமன் மேன்னா யாருன்னு தெரியுமாடா முதல்ல உனக்கு? கையில தக்காளி பழ கூடைய தூக்கிக்கிட்டு, மொட்டை மாடியில போய் நின்னு ப்ளூடூத் ஹெட்செட்ட போட்டு, கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பார்ல, "உன்னை போல் ஒருவன்" அப்படின்னு. ஒரு காமன் மேன் நெனச்சா என்ன வேணா பண்ண முடியும். "டு நாட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் த காமன் மேன்." அவன் தான் காமன் மேன். நீ காமன் மேன் கிடையாது. இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம முதல் கண்டஸ்டன்ட்டுக்கே வர வேண்டியிருக்கு. ஃபரீஸ் கான் அப்படின்னு ஒருத்தன் உள்ள வர்றான். சரி நீ யாருப்பா? உனக்கு என்னப்பா திறமை இருக்கு? அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன். நான் வந்து ஒரு பிசினஸ் அட்வைசர். அ எனக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா எலான் மாஸ்க் தான். அப்போ எலான் மாஸ்க்குக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த ஃபரீஸ் கான். எலான் மாஸ்க்குக்கு அடுத்த இடத்துல இருக்கேங்கிற பிக் பாஸுக்குள்ள உனக்கு என்னடா வேலை? இங்க வந்து நீ என்னத்த கிழிக்க போற? என்னத்த அறுத்து தள்ளப் போற? சரி எலான் மாஸ்க் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மாயா கேட்குது. எலான் மாஸ்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? நீ தான் ரிசர்ச் பண்ணியிருப்பியே. பெரிய பிசினஸ் அட்வைசர் ஆச்சே சொல்லு. அதாவது எனக்கு மேல யாருன்னு கேட்டீங்க. அதனால எலான் மாஸ்க்ன்னு சொன்னேன். சரி நான் கேட்கிறேன். உன் தலைக்குள்ள இருக்கிறது மூளையா? இல்ல களிமண்ணா? சொல்றா. அப்போ வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அவன். நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, அது எலான் மஸ்க் தான். அப்ப தன்னை அவ்வளோ பெரிய புடுங்கி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மனநிலையில அவன் வந்திருக்கான். நான் எப்படியாவது செலக்ட் ஆயிருவேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறான். அவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சிருக்கணும். அவன ஆன் ஹோல்டுல வச்சிருக்காய்ங்க. அவன எதுக்குடா ஆன் ஹோல்டுல வச்சிருக்கீங்க? அவன் நாளைக்கு மட்டும் என்ன ஆள் மாறிற போறானா? அவன் வந்து அசீம் மாதிரியோ, ஆரி மாதிரியோ, இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் மாதிரி அவங்களுடைய ஆவி இவனுக்குள்ள புகுந்து அப்படியே அவன் ருத்ர தாண்டவம் ஆடி கிழிச்சிற போறானா? 2வதா ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அவங்க பேர் வந்து காமாட்சி. கேப் டிரைவரா இருந்திருக்காங்க. காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க டியூட்டி பார்த்துருக்காங்க. ஒரு பொண்ணா இருந்து கார் ஓட்டி, இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து டாமினன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில 4 1/2 வருஷமா கேப் ஓட்டி, கணவன் இல்லாம தங்களுடைய பசங்கள வந்து ஒரு பொண்ணு வந்து வளர்த்துருக்கா. இந்த அளவுக்கு வந்து அந்த மேடை அப்படிங்கிறது அவளுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. "நீங்க எதுக்கு பிக் பாஸ்க்குள்ள வருவீங்கன்னு?" "எனக்கு பேச பிடிக்கும் சார்" அப்படிங்கிறாங்க. அப்போ பேச பிடிக்கும்னா, நான் வேணா ஒரு பட்டிமன்றத்தில வந்து உங்களுக்கு ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணி குடுக்குறேன். அங்க போய் நீங்க பேசுறீங்களா? உங்களுக்கு பிக் பாஸ் தேவையில்லன்னு ஆரி கேட்கிறாரு.
புரியல ஹரி. அவங்க பிக் பாஸ் பிளாட்ஃபார்மில் நல்லா பேசக்கூடியவங்க தான் வின்னராக வந்திருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா நல்லா பேசக்கூடிய நபர், அசீம் நல்ல தமிழில் உரையாடக்கூடிய நபர், ஆரி நீங்கள் கூட நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய நபர், ராஜு நல்லா வந்து கவுண்டர் கொடுத்து நல்லா காமெடியாக அவரும் நல்லா பேசக்கூடிய நபர். அப்போ பேச்சு அப்படிங்கிறது உலகத்தின் தலை சிறந்த திறமை அது. நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு பேசுகிறாங்க, போல்டாக பேசுகிறாங்க, அவங்கள பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் வந்து நேர்மையின் சிகரம் ஆரி, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையினுடைய உயரம் ஓவியா, அதுக்கப்புறம் நல்ல மனுஷன்பா ராஜு, இப்படிப்பட்ட நபர்களும் இவங்க பண்ணக்கூடிய பித்தலாட்டத்துக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நமக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அதுவும் ராஜெல்லாம் எல்லாரையும் அவனே இவனே அவளே இவளே மரியாதையே கொடுக்கறது இல்லை. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான். ஏன்டா பொதுமக்கள்னால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாடா, அவ்வளோ இளக்காரமா, ஏன்டா சுயமரியாதையை இழந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துட்டு அப்படி வெக்கங்கெட்டு போய் மானங்கெட்டு போய் அங்கே போய் நிற்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தாடா? அசிங்கமாக இருக்குடா, கேவலமாக இருக்குது. நல்ல வேளை நான்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலை, இவங்க மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி போய் நிற்கலைன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். சரி, த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் எபிசோட் நம்பர் 3ல் 8 கண்டஸ்டன்ஸில் 6 பேரை வந்து ஆன் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலை. 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த மர்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண அந்த ஜேசன் அப்படிங்கிற நபர், இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய மகாபிரபு வெங்கடேசன் 2 கோடி ரூபா டேர்ன் ஓவர்லாம் விட்டுட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்திருக்காரு. அந்த மகானை பற்றி, பிக் பாஸ் இந்த காமன் மேன் எபிசோட் நம்பர் 3 பற்றி, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.